ஹலோ கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. இன்றைக்கான வீடியோலையுமே நம்ம அன்பாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அதை நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு பேப்ளேடு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திருப்பியும் ஒரு வீடியோவில் திருப்பியும் அன்பாக்சிங் தான். ஸோ இதுக்கப்புறம் எத்தனை அன்பாக்சிங் ஆக போகுதுன்னு தெரில. இந்த அன்பாக்சிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஏன்னா செம்மையாக ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால் அன்பாக்சிங் தான் வரும் இனிமேல். வீடியோ வந்தாலே அன்பாக்சிங் தான் வரும். மேபி அடுத்த கண்டென்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் வீடியோ போடலாம். ஆனால் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறத வச்சு நம்ம ரிவ்யூ எடுப்போம். ஸோ ரிவ்யூ வீடியோ ஒன்று இருக்குது, அப்புறம் அதை வச்சு பேட்டில் வீடியோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் போகும், ஒரே கண்டென்ட்டில் அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வேலையே நம்ம போயிடும். ஓகே, ஸோ அன்பாக்ஸ் பண்ணுவோம், ரிவ்யூ ப்ளஸ் பேட்டில் போட்டுடலாம். ஒரே வீடியோவில் கிடையாது, வேறு வேறு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தமிழில் பார்த்த அந்த ஒரு பேப்ளேடை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஒரு பேப்ளேட் ஸ்பெஷல் எடிஷன் பேப்ளேட். ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு அது என்ன பேப்ளேட் அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துருவோம். இனி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது இந்த ஒரு பார்சல் தான். என்ன ப்ரோ ஈன்னு போட்டிருக்குது, ஈட் எக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது, எர்த்திகள். ஸோ எர்த்திகள் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எக்கச்சக்க பேப்ளேட்ஸ் வச்சுருக்கோம், அதுலேயுமே நம்மக்கிட்ட நிறைய எர்த்திகள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 2 எர்த்திகள் இருக்கா. இது நம்ம கலெக்ஷனுக்கு வச்சுருக்க பேப்ளேடு. ஓகேவா. ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது எர்த்திகள் தான், பட் ஸ்பெஷல் வேரியண்ட். நீங்கள் நினைக்கிற பேப்ளேட் கிடையாது, இது வேறு மாதிரி இருக்கும் ப்ரோ. டோட்டலாக இது வேறு மாதிரி இருக்கும், எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. சப்போஸ் நீங்கள் ஆலப்பனோட ரெகுலர் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா ஆலப்பன் கிட்ட கூட இந்த பேப்ளேட் இல்லை ப்ரோ. ஸோ இதை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. மேபி உங்களுக்கு மற்ற செல்லர்ஸோட காண்டாக்ட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பேப்ளேடே பார்த்துருக்க முடியாது. ரொம்ப ஹைப் கொடுக்காத ப்ரோ. அன்பாக்ஸ் பண்ணி அப்படி உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத காட்டு அப்படின்னா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ கத்தியை தூக்கியாச்சு, கத்தியை வெளியில் எடுத்தாச்சு. 2 ஈக்கோ நடுவில் நம்ம கோடை போடுறோம் கைஸ். போட்டோம் கோடை, இப்படி ஒரு கோடை போடுவோம் கிராஸாக. ஸோ உள்ளே டேமேஜ் ஆகக்கூடாது. உள்ளே டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. ஏன்னா உள்ளே இருக்கிறது அப்படி ஒரு பொக்கிஷமான ஒரு பேர். ஸோ இது வரைக்கும் எந்த சேனல்லையுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. மேபி வடக்கன்ஸோட சேனலில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ கத்தியை முடிச்சுட்டு நான் வெட்டிட்டு கருமத்தை என்னத்த கை சொல்கிறது. கை வந்து இப்போ எதுவும் தெரியாது எனக்கு. இங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ எனக்கு எதுவும் தெரியாது. லைட்டாக மார்க் வந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பார்த்தா தான் தெரியும். கை ஃபுல்லாக ஒரே ரத்தமாக இருக்கும். எடுத்தாச்சு. இதுதான் அந்த ஒரு ஈகிள், தெரியுதா கைஸ்? ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, பார்த்தீங்கல்ல. ஸோ கைஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன். இதாங்க இந்த ஸ்பெஷல் வேரியண்ட் ஈகிள். ஸோ உண்மையிலே மாசாக இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம கம்பேரிசன் பண்ணுவோமா. இந்த ஈகிள் எடுத்தாச்சு. இது நம்மளோட பேப்ளேடு. இதை பாருங்கள், இதுவும் நம்மளுது தான். இனிமேல் நம்மளுது வாங்கியாச்சு. ஸோ எந்த அளவுக்கு அந்த மேலே இருக்க எனர்ஜியில் எல்லாம் டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா பர்பிள் டிரான்ஸ்பரண்ட்டு, உங்களுக்கு தெரியும். ஸோ வேறு லெவலில் இருக்குது கீஸ். இந்த ஃபேஸ் போர்ட்டில் எல்லாம் இருக்கிறது வந்து ஸ்டிக்கர் கிடையாது, இதுக்குமே ஸ்டிக்கர் கிடையாது. இது வந்து பிரிண்டட் ஃபேஸ் போல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் பிரிண்ட் பண்ணியே வரும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இதுக்குமே பிரிண்ட் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டிருக்குது பாருங்கள். ஸோ ஈகிளோட ஃபேஸு. ஸோ பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல் கைஸ். ஸோ அந்த ஈகிள் வேறு லெவலு. ஸோ அந்த ஈகிள் பேப்ளேடே ஒரு தனி ஒரு பவர்னு சொல்லலாம். டிஃபென்ஸ் கிங்கு, பயங்கர ஒரு மின் கண்டிஷன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு சேதாரமுமே ஆயிருக்காது. ஏன்னா அவ்வளோ மின் கண்டிஷன். டிப்பு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா கைஸ், டிப்பு தேயவே இல்லை, அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. டிப்பு பயங்கர ஃப்ரெஷ்ஷு.
டிஃபென்ஸ் டிப்பு. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா தேஞ்சிருக்கும் லைட்டாக. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஷார்ப்னஸ் இல்லை, உங்களுக்கு தெரியுதா? ஷார்ப்பாக அந்த எண்டில் ஷார்ப்னஸ் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியுதா கைஸ்? ஸோ இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணது இந்த ஒரு ஈகிளை தான். இதை இப்போ நம்ம ரிவ்யூ பார்ப்போம். ரிவ்யூலாம் இந்த வீடியோவில் ரிவ்யூ கிடையாது, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். சும்மா இப்போ இந்த பேப்ளேடை வந்து எப்படி இருக்குது, ஒரு பார்ட்ஸும் எப்படி இருக்குது, அழகாக இருக்குதா அசிங்கமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அழகாக தான் இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். க்ரீன் கலர் ப்ரோ, இப்படி ஒரு பேப்ளேடை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே ப்ரோ. அதான் நான் சொல்லிட்டேனே ப்ரோ, இந்த பேப்ளேடை யாருக்கிட்டேயுமே இல்லை ப்ரோ, பெருசாக இல்லை ப்ரோ. ஸோ அண்ட் இந்த பேப்ளேடோட ப்ரைஸ் எவ்வளோ, இந்த ஒத்த பேப்ளேடோட ப்ரைஸ் எவ்வளோ, ஸோ அதையுமே பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரைஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 3K 4K போட்டு நம்ம வந்து கார்டியன் எல்ட்ராக வாங்கியிருக்கலாம். அந்தளவுக்கு இது வந்து ப்ரைஸ்டு, ஓகேவா? ஸோ நார்மல் எர்த்திகளே வந்து ஒரு இப்போ வந்து ரேட் அதிகமாகிடுச்சு நார்மல் எர்த்திகள். ஸோ அது வந்து இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ட விற்கிறாங்க. 2K இல்லை 1.5K கிட்ட விற்கிறாங்க. ஸோ 1500 கிட்ட விற்கிறாங்க நார்மல் எர்த்திகள். அப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த எர்த்திகளே வேறு மாதிரி இருக்கும். இந்த ஃபியூஷன் வீலு, இந்த பர்ஃபார்மன்ஸ் டிப், இது பெயிண்டட் கிடையாது. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க, பெயிண்டட் கிடையாது. ஒரே நிமிஷம் நான் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷல் எடிஷன் பேப்ளேட் இருந்தது, அதுதான் இந்த லைட்னிங் எல்ட்ராகோ. இந்த லைட்னிங் எல்ட்ராகோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இது பெயிண்டட். ஸோ இந்த கீழ் சைடு இருக்கிறது இந்த கோல்டு கலர்லாம் வந்துட்டுனா பெயிண்டடு. ஸோ அதை வந்து நம்ம பேட்டில் பண்ண வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும், ஓகே. ஸோ பெயிண்டட் தான், பட் இந்த பெயிண்ட் வந்து நம்ம கையில் எடுக்கும் போது பேட்டில் பண்ணும் போது அதெல்லாம் போகாது. இந்த ஃபியூஷன் வீல் டக்கராட்டோமியே பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒரிஜினல் டக்கராட்டோமி உங்களுக்கு நான் எப்படி காட்டுறது, இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கும், உங்களுக்கு இங்கே தெரியுதான்னு தெரில. மேபி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் சைடில் ஃபோட்டோ போடுறேன். இந்த இடத்துல நல்லா உத்து வரேன், A3ன்ற கோட் இருக்குதா? எஸ், இட்ஸ் ஒரிஜினல் டக்கராட்டோமி. இந்த ஒரு எர்த்திகள், ஓகே. ஸோ இப்போ இதோட பார்ட்ஸ் எல்லாம் கழட்டிடலாம். ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, என்ன ஒரு லான்ச்சர் புதுசாக இருக்குது. நம்ம இந்த செல்லர்கிட்டேருந்து இந்த பேப்ளேடையும் சேர்த்து இந்த லான்ச்சரையும் தான் வாங்கியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு ஏன்னா நம்ம பழைய லான்ச்சர் கொஞ்சம் கோளாறாகிடுச்சு. ஸோ அதனால் புது லான்ச்சர் வாங்கியாச்சு. இனிமேல் டபுள் சைடு லான்ச் பண்ணி தெரிய விட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம எடுத்து இவ்வளோ கழட்டி பார்த்துடலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஈயெல்லாம் வேறு சுற்றுது ப்ரோ வீடியோ எடுக்கும் போது. ஸோ கைஸ், இப்போ நம்ம இதோட பார்ட்ஸ் எல்லாம் அவுட் ஆச்சு. ஸோ ஒரு பார்ட்ஸை தனித்தனியாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸ் போல்ட்லேருந்து பார்த்துட்டு போகலாம். எனர்ஜி லேயரை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுப்போம். எனர்ஜி லேயர் எடுத்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் போல்ட்லேருந்து பார்ப்போம். ஃபேஸ் போல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பிரிண்டட் ஸ்டிக்கர், ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் பிரிண்டட் ஸ்டிக்கரோட ஃபேஸ் போல்ட்டு கொடுத்துருக்காங்க வித் மின்ட் கண்டிஷன். ஸோ ஃபேஸ் போல்ட்டுக்கு கீழே ஒரு டேமேஜுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேப்ளேடுக்கு டேமேஜ் ஆகும், ஃபேஸ் போல்ட்டில் டேமேஜ் இருக்கும். ஃபோக்கஸ் ஆகலை, ஆகுது, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சில பேப்ளேடுக்கு ஃபேஸ் போல்ட்டில் டேமேஜ் இருக்கும், பட் இதுக்கு அப்படி ஒரு டேமேஜுமே கிடையாது. சேம் டைம் இதுக்கு கோடை நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். கோடு இங்கே தெரியுமா ப்ரோ? தெரியுமா தெரியாது. ஸோ கோடு உங்களுக்கு தெரியாது, நான் வந்து சைடில் ஆனால் ஃபோட்டோ போடுறேன், நீங்கள் அந்த கோடை பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் இந்த ஃபேஸ் போல்ட்டோட ரியல் கோடு, ஓகே. ஸோ ஃபேஸ் போல்ட்டு நல்ல மின்ட் கண்டிஷனில், பேப்ளேடே மின்ட் கண்டிஷன் தான் ப்ரோ. ஸோ தெரிஞ்சுக்கோங்க, மின்ட் கண்டிஷன், ஓகே. யூஸ் பண்ணது தான் கிடையாது. ரொம்பவே ஒரு 2 பேட்டில் தாங்க போட்டிருப்பாங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா 2 பேட்டில் தான். ஃபியூஷன் வீலில் பாருங்களேன், என்ன ப்ரோ இது இவ்வளோ மின்ட் கண்டிஷன், வேறு லெவலில். பட் ரேட்டுமே அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது எனர்ஜி லேயர். ஸோ உங்களுக்கு கம்பேர் பண்ணணும்ல, ஸோ கம்பேர் பண்ணி நான் காட்டுறேன். ஃபேஸ் போல்ட்டை பார்த்துக்கோங்க, இதுதான் ரெண்டுத்தோட ஃபேஸ் போல்ட்டு. உண்மையிலே பங்கமாக இருக்குது இந்த க்ரீன் கலர். ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு கலரில் நான் ஃபேஸ் போல்ட்டு பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு கலரில் எந்த பேப்ளேடுக்குமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஃபேஸ் போல்ட்டை பார்க்குறேன், செம்மையாக இருக்குது.
உண்மையிலே பங்கமாக இருக்குது ப்ரோ. இது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த ஒரு ஃபேஸ் போட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது எனர்ஜி லேயர். எனர்ஜி லேயர் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒயிட் டிரான்ஸ்பரண்ட். ஒயிட்னா ஒயிட் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட்டு. பட் அந்த ஒயிட் கலரில் அந்த ஃபீல் கொடுத்துருக்காங்க, அதை உணர முடியுது. ஸோ அந்த பேப்ளேட் கிட்ட வைக்கும்போது அந்த பேப்ளேட்டோட ஷேடு, ஐ மீன் ஃபியூஷன் வீலுக்கு முன்னாடி வைக்கும்போது அதோட ஷேடு இதில் பட்டு பயங்கரமாக வேறு லெவலில் தெரியுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான எர்த்திகளோட ஃபியூஷன் எனர்ஜி ரிங்கு. ஸோ இதை பாருங்கள், இதுலேயுமே அந்த டீட்டெயிலிங்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஈகிளோட காது அதெல்லாம் ஸோ பயங்கரமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் இதை நம்மனால கிளியராக பார்க்க முடியுது. ஸோ லைக் நான் இங்கே கையை வைக்கிறேன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும் பாருங்கள். ஸோ அதோட மூக்கு, இது ரெண்டும் காது, மேலே இருக்கிறது காது, இது கண், தெரியுதா? ஸோ கிளியராக தெரியும். ஸோ எனர்ஜி லேயருமே பயங்கரமாக இருக்குது. ஒரிஜினல் டயர் அடோமி தான். இங்கே கோட் இருக்கும் பாருங்கள். மேபி உங்களுக்கு இங்கே கோடு சரியாக தெரில, இது இருக்குது கோடு. பட் உங்களுக்கு இங்கே சரியாக தெரில அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது ஃபியூஷன் வீல். இதுதான் நார்மலான இருக்கிற எர்த்திகளோட ஃபியூஷன் வீலு, பார்த்துக்கோங்க. ஸோ ஒரிஜினல் டயர் அடோமியோட ஃபியூஷன் வீல் கேஸ். சவுண்டு கேட்குதா ப்ரோ? இன்னொன்று ஒரு மெட்டலை வச்சுக்கிட்டு இன்னொரு மெட்டலை அடித்தா இப்படி தான் ஒரு சவுண்டு கேட்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே பாருங்களேன், ரெண்டுமே சேம். ஓகே, ஜஸ்ட் இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் இந்த ஃபியூஷன் வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோடு இருக்குது. இதுக்கு இருக்க கோடு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை தூக்கி நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா அது ஒரிஜினல் டயர் அடோமி. இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம எக்கச்சக்க பேட்டல்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கான கோடு எங்கே ப்ரோ? இதோ தெரியுதா ப்ரோ? A3ன்ற கோடு இருக்குது. ஸோ ஒரிஜினல் டயர் அடோமி தான் இதுவுமே. ஸோ க்ரீன் கலரில் செம்ம மின்ட் கண்டிஷனில், ஸோ சுத்தமாக அடியே வாங்காத ஒரு ஃபியூஷன் வீல் செம்மையாக இருக்குது கைஸ். ஸோ இந்த பேப்ளேடே சும்மா பங்கமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குதுல்ல. ஸோ கலரே சும்மா ஆளை அப்படியே இழுக்குது. ஸோ இங்கே பாருங்க, இந்த ஈகிளோட இது என்ன ப்ரோ, இது உடம்பா? ஈகிளோட உடம்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனர்ஜி லேயரில் மண்டை கொண்டை எல்லாமே வந்து மண்டை, மூக்கு, காது அதெல்லாம் வந்துடுது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பாடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், பாடி தான். இது மேலே இந்த மூஞ்சியோட பாட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பாடியோட பாட்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான கண்டிஷனில், மின் கண்டிஷனில் செம்மையாக இருக்குதுன்னு பாருங்கள். A3ன்ற கோடு, ஒரிஜினல் டயர் அடோமி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போகிறது பர்ஃபார்மன்ஸ் டிப். இது வந்து உண்மையிலே பங்கம்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டெடியாக சென்டரை பிடிச்சி நிற்கும். இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து லைட்டாக எனக்கு ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. லைட்டாக தேஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியுதா? லைட்டாக தேஞ்சிருக்கும். பட் இதுவுமே நல்லா டிஃபென்ஸ் பண்ணுற ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிப்பு தான். பட் இது எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் ப்ரோ. தெரியுதா ப்ரோ? பாருங்கள் ப்ரோ, நீங்கள் பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கீங்க, ஆனால் சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. தெரியுதா எந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான டிப் இருக்குதுன்னு பாருங்கள். நான் இப்படி வச்சு காமிச்சா உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா தேஞ்சிருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான டிப் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ பங்கம் உண்மையிலே மாசாக இருக்குது இந்த ஒரு டிப்பு. ஸோ கைஸ், இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் டிப்புக்குள்ளேயுமே ஒரு கோடு இருக்கும். பட் அந்த கோடு நான் உங்களுக்கு சைடில் போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ளேயுமே ஒரு கோடு இருக்கும். செம்ம டார்க்காக, செம்ம ஷைனிங்காக, ஸோ ஒரு மின் கண்டிஷனில் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. உண்மையிலே மின் கண்டிஷனில் ஒரு பேப்ளேடை பார்த்துருக்கேன் அப்படின்னா அது இதுதான். ஃபஸ்ட் டைம் நான் வந்து இவ்வளோ மின் கண்டிஷனு ஆல்மோஸ்ட் நியூவாக இருக்க பேப்ளேட் நான் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மின் கண்டிஷன். ஓகே, ஸோ உண்மையிலே பங்கமாக இருக்குது இந்த ஒரு பேப்ளேடு. ஸோ இந்த ஒரு அன்பாக்சிங் இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த ஒரு பேப்ளேடுக்கானது இவ்வளோ தான். ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம எக்கச்சக்க பேட்டில்ஸ் போடலாம். ஏன்னா ஒரிஜினல் அந்த ஒரு எர்த்திகளோட ஃபீல் நம்மளுக்கு வரும் இந்த பேப்ளேடு மூலமாக. ஒரிஜினல் எர்த்திகள் எப்படி இருக்குதோ ஸோ அதோட ஃபீல் நம்மளுக்கு வரும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதோட கலரை வச்சு சொல்லலை, இதோட பவரை வச்சு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஆல்மோஸ்ட் எக்கச்சக்க பவரு. 3 நிமிஷம் வரைக்கும் சுத்தம் அப்படின்றது என்னோட ஒரு கெஸ்ஸு. உங்களோட கெஸ்ஸு என்ன அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேப்ளேடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த க்ரீன் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த க்ரீன் கலர் நல்லா இருக்கா?
டார்க்கான க்ரீனு. ஸோ இதே மாதிரி பர்பிள் கலரில் ஒரு எர்த்திகள் இருக்குது. ஸோ அது எனக்கு தேவையில்ல. ஸோ ஏன்னா அது வந்து யூனிக்காக இல்லை. ஸோ எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு பேப்ளேடு. பட் இது வந்து யூனிக்கான ஒரு பேப்ளேடு. ஸோ இது ரேட்டையே நீ சொல்லியே ப்ரோ அப்படின்னா இப்போ சொல்கிறேன் ப்ரோ. 4500 ப்ரோ. இந்த ஒத்த பேப்ளேடு தான் ப்ரோ. 4500 ப்ரோ. நம்ப முடியல. எனக்கே நம்ப முடியல. பட் இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ கலெக்ஷனுக்கு இருக்குமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் வாங்கினது. பட் 4.5K கைஸ். ஸோ அதான் சொல்கிறேனே, இதை வாங்கினதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2000 3000 நான் 3000 4000 சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னா கார்டியன் எல்ட்ராகவே வாங்கியிருப்பேன். கார்டியன் எல்ட்ராகோ வாய் ரொம்ப கொலருது. ஸோ இந்த ஒரு அன்பாக்சிங் வீடியோ இவ்வளோ தான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ வீடியோவில் பார்ப்போம். இந்த பேப்ளேடை வச்சு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ ரிவ்யூ மீன்ஸ் கம்பேரிசனும் அதில் வந்து கிளியராக பார்க்கலாம். கிளியர் ப்ளஸ் என்ன சொல்கிறது, இதோட பவரை செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. பேட்டில் வீடியோ அதுக்கு அடுத்துட்டு வரும். ஓகே. ஸோ இதுதான் இதோட அன்பாக்சிங். பார்த்துக்கோங்க. மாஸாக இருக்குது. ஸோ ஃபேஸ் போட்டு எனர்ஜியில் எல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பேப்ளேட்லேயே இந்த ஃபேஸ் போட்டு எனர்ஜியில் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இதை கையில் வச்சு ஃபீல் பண்ணும்போது நல்லா இருக்குது. ஸோ அது இந்த நார்மல் பேப்ளேடை நம்ம கையில் வச்சுக்கிறதுக்கும் இதை கையில் வச்சுக்கிறதுக்கோ தனியாக ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ என்னால் உணர முடியுது. இது எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கிடச்சி ஒரு டார்க் பவர் இதுக்குள்ளே போட்டு வச்ச மாதிரியே இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ். வேர்த்து ஊற்றுது ப்ரோ. பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது ப்ரோ. கையை பாருங்கள் ப்ரோ. பயங்கரமாக வேர்க்குது. ஃபேன்லாம் போடலை ப்ரோ. ஃபேன் போடாமல் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பாய். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்களே தண்ணி ஸ்டேடியத்துக்குள்ளே மேலே. பாய் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். முடிச்சுக்கலாம்.